Assalamu alaikum students. Unit 5, exercise 5.3, question number 11. You are downloading a song. The percentage y in decimal form of megabytes remaining to get the downloaded in x seconds is given by y is equal to minus 0.1 x plus 1 கொடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க, 4 விஷயம் கேட்டிருக்காங்க. Number 1, graph the equation. Number 2, find the total MB of the song. Number 3, after how many seconds will 75% of the song gets downloaded? Number 4, after how many seconds the song will be downloaded completely? 4 சப்டிஷன் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. என்ன ஈக்குவேஷன்னா y is equal to 0.1x plus 1 கொடுத்துருக்காங்க. இதில் ஒய்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெகாபைட்ஸ். தட் மீன்ஸ் ஆஃப் அந்த எம்பியை வந்து மீன் பண்ணுறது. தட் மீன்ஸ் எம்பின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சாங் வந்து எவ்வளோ எம்பி, 1 எம்பியா 2 எம்பியா கேட்பாங்க. அப்போ வந்து நமக்கு எம்பி மெகாபைட்ஸ் வந்து இந்த ஒய் மீன் பண்ணுது. ஒய் எதுக்குன்னா ரிமைனிங் உள்ள டேட்டாவை தான் மீன் பண்ணுது. அதனால் ஞாபகம் இது ரிமைனிங் டேட்டா, சரிங்களா? டவுன்லோட் ஆன டேட்டா கிடையாது, மீது ரிமைனிங்காக பேலன்சிங் இருக்கக்கூடிய டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 50% வந்து பாட்டு டவுன்லோட் ஆகிட்டுனா அப்போ இந்த ஒய்ங்கிறது என்ன இருக்கும், மீதி 50% இருக்கும். இப்போ எனக்கு பாட்டு வந்து அந்த சாங் வந்து 60% வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னா ஒய்ங்கிறது ரிமைனிங் மீதி எவ்வளோ இருக்குன்னா 40%. அப்போ ஒய்ங்கிறது 40 இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒய்ங்கிறது குறிக்குது ரிமைனிங் டேட்டாவை தான் குறிக்குது. எக்ஸுங்கிறது அந்த ரிமைனிங் டேட்டாவை வந்து டவுன்லோட் ஆகக்கூடிய மீதி ரிமைனிங் டைமிங். சரிங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன கிராஃப் வரைய போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனை எழுதி தான் கிராஃப் வரைய போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன கிராஃப். அப்போ இந்த கிராஃப் வரையறதுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கிறேன். y is equal to minus 0.1 into x plus 1. இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோம். இப்போ எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டிட் பண்ணுங்க, அண்ட் வந்து ஒய்க்கு ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸோடைய ஆன்சர் வந்து அவனே சொல்லியிருப்பான், என்னது செகண்ட் டைமிங் இருக்கான். அப்போ எங்கேயாவது எழுதுன்னு பாருங்க, வேர் எக்ஸ்னா டைம் இன் செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஒய்ங்கிறதுனா ரிமைனிங் டேட்டா ஆஃப் ரிமைனிங் டேட்டா டு பி டவுன்லோடட். நமக்கு ரிமைனிங்காக எவ்வளோ டேட்டா வந்து டவுன்லோட் பண்ணணும் அது வந்து ஒய் நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு வேறு ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ நமக்கு எக்ஸோடைய வேல்யூ வந்து டைமிங் இருக்கிறதுனால நெகட்டிவ்ல போக வாய்ப்பு இல்லை. 0 டைமிங், 0லேருந்து நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம ஏன் சார் நீங்கள் -1 -2 -3 போடக்கூடாதுன்னா, நம்ம எப்பவுமே வந்து டைமை வந்து -5 -10 சொல்லவே முடியாது, -1 கூட சொல்ல முடியாது. ஓகே, அப்போ நமக்கு எக்ஸோடைய வேல்யூங்கிறது 0லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு 0லேருந்து தான் போடணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் காலம் போட்டுருக்கோம் பாருங்க, எக்ஸுங்கிறது டைம், அப்போ 0. அப்போ இந்த எக்ஸுக்கு வேலை நீங்கள் 0 போட்டிங்கன்னா 0 × 0.1 0. அப்போ 0 + 1 ஆன்சர் 1. அடுத்து நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 2 போட்டிங்கன்னா -0.2 வரும். அப்போ 1லேருந்து நீங்கள் -0.2 சப்ராக்ட் பண்ணால் 0.8. 2 போட்டிங்கன்னா அடுத்து அந்த 0.4 வரும். அப்போ இதில் கழிச்சு இது ரிமைனிங் 0.6 வரும். ஓகேங்களா? அப்போ 6 போட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு வந்து 6 போடுங்க. 6 போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும், 0.6 வரும். இது நீங்கள் கழிச்சிங்கன்னா ஆன்சர் 0.4. அடுத்து 8. நீங்கள் ஒவ்வொரு வேல்யூவாக போடலாம். நம்ம வந்து தேவையான வேல்யூ மட்டும் எடுத்துங்க. 1 2 3 கூட நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப வேல்யூ இன்புட் பண்ணாமல் ஒரு மினிமமாக ஒரு 5 வேல்யூ நமக்கு போதும். இதை மட்டும் நம்ம இன்புட் பண்ணாலே நமக்கு எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடச்சிடும். ஓகேங்களா? நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதுக்கு தேவையான கிராஃப் வரையினா நான் எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் வரைஞ்சிக்கங்க. எக்ஸ் ஆக்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் எடுத்துக்கங்க, ஒய் ஆக்ஸ் வந்து ரிமைனிங் டேட்டான்னு எடுத்துக்கங்க. இது வந்து ஒய்யோட வேல்யூ. சரிங்களா? நமக்கு எக்ஸோடைய வேல்யூ 1 2 3 போடலாம். நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம், 0 2 4 எடுத்துனா 0 2 4 6 8 10 எடுத்துங்க. ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும், 0லேருந்து 1 வரைக்கும். அப்போ 0 0.2 0.4 0.6 0.8 1.0. ஸோ இப்போ இந்த வேல்யூ நீங்கள் கரெக்டாக ஃப்ளாட் பண்ணுங்க. 0க்கு வந்து 1, அடுத்து வந்து 2க்கு வந்து என்னது 0.8, அடுத்து 4க்கு வந்து 0.6, 6க்கு வந்து 0.4 அண்ட் 8க்கு வந்து 0.2, 10க்கு வந்து 0. இதை நீங்கள் இன்புட் பண்ணால் ஒரு கிராஃப் வரும். இதான் நமக்கு y is equal to -0.1x plus 1. இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன், இதான் நமக்கு தேவையான கிராஃப். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிராஃப் வரைஞ்சாச்சு. செகண்ட் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டோட்டல் எம்பி ஆஃப் த சாங். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நமக்கு மொத்தமாக எவ்வளோ எம்பி இந்த இருக்கு பாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, எம்பி கேட்டிருக்காங்க. சரிங்களா? டோட்டல் எம்பி. அப்போ எம்பிங்கிறது என்ன மீன்ஸிங், என்ன மீன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒய்யோடைய வேல்யூ வந்து கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஒய்யோடைய வேல்யூ வந்து மொத்தம் அதிகபட்சமாக எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூ இருக்குன்னா 1 தான் மேக்ஸிமம் வேல்யூ. இதை தாண்டி மேலே போக முடியாது. ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு எக்ஸோடைய வேல்யூ என்ன இன்புட் பண்ணியிருக்கோம், 0ன்னு இன்புட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு டோட்டல் எம்பி தெரியும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எழுதுன பாருங்க, இந்த டோட்டல் எம்பிங்கிறது ஒய். அப்போ இந்த ஒய்யோடைய வேல்யூ நமக்கு வேணும்னா டோட்டலாக எவ்வளோ எம்பி நமக்கு அப்படின்னு வேணும்னா எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், 0ன்னு போடணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுங்க.
y is equal to minus 0.1 into x plus 1 எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 0 போட்டிங்கன்னா அப்போ ஆன்சர் y இன்ட்டு மைனஸ் 0.1 இன்ட்டு 0 ப்ளஸ் 1 அப்போ இந்த டோட்டல் ஆன்சரும் 0 மாறும் 0 ப்ளஸ் 1 ஈக்குவல் வாட் இஸ் ஆன்சர் 1 நமக்கு மாறும் நமக்கு டோட்டல் எம்பி எவ்வளோ இருக்குன்னா அந்த பார்ட் வந்து டோட்டலாக ஒரு எம்பி வேல்யூகள் இருக்குது அதுதான் அதனுடைய அர்த்தம் ஓகேங்களா இப்போ அடுத்து மூணாவது என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் எவ்வளோ நேரம் எடுக்கும் will 70% of song gets downloaded ஓகேங்களா அப்போ என்ன அர்த்தம்னா 75% டவுன்லோட் ஆயிடுச்சு அப்போ மீதி 25% டவுன்லோட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குன்னு கேட்டிருக்காங்க நல்லா கவனிங்க கொஸ்டின் பாருங்க ஹவு மெனி செகண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்போ நான் இதை எழுதி காட்டுற மாதிரி இந்த இடத்துல ஹவு மெனி செகண்ட்ஸ் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்போ இந்த செகண்ட்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க டைமிங் இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட்ஸ் எதை கொடுத்துருக்கான் டைம் அப்போ இந்த இடத்துல டைமிங் என்ன ஆக்சிஸ்ல இருக்கு எக்ஸ் ஆக்ஸ் அப்போ நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போறோம்னா எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் அப்போ இந்த இடத்துல 75% டவுன்லோட் ஆயிடுச்சு அப்போ மீதி எவ்வளோ பெர்சன்டேஜ் டவுன்லோட் ஆகணும் 25% தான் நமக்கு டவுன்லோட் ஆகணும் அந்த 25% தான் ஒய் அப்போ நமக்கு எழுதி காட்டுறேன் பாருங்க 75% ஆஃப் எம்பி டவுன்லோடு 75% டவுன்லோட் ஆயிடுச்சு அது ரிமைனிங் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆகணும் 25% அப்போ இந்த 25% எப்படி எழுதலாம் 0.25 நம்ம எழுத முடியும் இதுதான் நமக்கு தேவையான ஒய்யோடைய வேல்யூ ஏன்னா நம்ம ஒய்யோட வேல்யூ எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க ரிமைனிங் டேட்டாவாக தான் டினோட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.25 நம்ம ஈக்குவேஷன் 1 வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்போ ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.1 இன்டு எக்ஸ் பிளஸ் 1 அப்போ நீங்கள் ஒய்க்கு பதிலாக 0.25 அப்ளை பண்ணுங்க நமக்கு எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக மாறணும் அப்போ இது லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க இந்த 0.25 வந்து நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணிருங்க அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.1 எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.5 ஸோ இதை கழிச்சிங்கன்னா 0.1 ஈக்குவல் டு 0.1 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0.75 இந்த 0.1 வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணிருங்க அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.75 டிவைட் பை 0.10 ஸோ இப்போ நீங்கள் மேலேயும் கீழே எதாவது மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டு பிளேஸ் இருக்கனால ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் நீங்கள் வந்து 100ஆல் வந்து என்ன பண்ணுங்கன்னா மல்டிபிகேஷன் பண்ணுங்க நீங்கள் 100ஆல் மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த டபுள் பாயிண்ட்டும் தட் மீன்ஸ் இந்த டபுள் வேல்யூவும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும் ரெண்டு புள்ளியும் என்னது கேன்சல் ஆயிரும் அப்போ ஆன்சர் 75 டிவைட் பை 10 இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 7.5 நமக்கு வேல்யூ வரும் நமக்கு இந்த 25% வேல்யூ அந்த சாங் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு மொத்தம் 7.5 செகண்ட் வந்து நமக்கு எடுக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் எவ்வளோ செகண்ட் எடுக்குன்னு கேட்டிருக்காங்க எதுக்குன்னு கேட்டிருக்காங்கன்னா இந்த சாங் வில் பி டவுன்லோடு கம்ப்ளீட் மொத்த சாங்கும் டவுன்லோட் ஆகிறதுக்கு மொத்தம் நமக்கு எவ்வளோ செகண்ட் எடுக்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கிராஃபில் மேக்ஸிமம் செகண்ட் எவ்வளோ தான் இருக்குது இந்த இடத்துல 10 செகண்ட் தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல எல்லா பாட்டும் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு நமக்கு எல்லாமே உள்ளே வந்துட்டு இதுக்கு மேலே டவுன்லோட் ஆகாது ஓகே அப்போ ஆன்சர் வந்து எங்கள் டேரக்டாக எங்கள் கிராஃப் பார்த்தே போடலாம் ஆன்சர் வந்து 10 செகண்ட்ஸ்னு போடலாம் நம்ம எப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா புட் ஒய் இஸ் ஈக்குவல் 0 ஒய்யோட வேலை இங்கே 0 இன்புட் பண்ணுங்க ஈக்குவேஷன் 1 அப்போ ஈக்குவேஷன் 1 இருக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.1 எக்ஸ் பிளஸ் 1 அப்போ நமக்கு ஒய்க்கு பதிலாக நீங்கள் 0 போட்டிங்கன்னா மைனஸ் 0.1 எக்ஸ் பிளஸ் 1 ஸோ அப்போ இந்த எக்ஸோட வேலை நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் பாசிட்டிவாக மாறும் 0.1 எக்ஸ் ஈக்குவல் டு 1 இந்த 0.1 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 0.1 அப்போ நமக்கு மேலே 10 மல்டிப்ளை இந்த ஒரு பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகும் அப்போ ஆன்சர் 10 டிவைட் பை 1 அப்போ எக்ஸோட ஆன்சர் எது 10 செகண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம கிராஃப்லேருந்து ரெண்டு சம்முக்குமே உள்ள சொல்யூஷன் சொல்லலாம் அதாவது செகண்ட் சப்டிஷனுக்குள்ள சொல்யூஷன் வந்து ஒய்யோட ஆன்சர் 1 ஃப்ரம் த கிராஃப்ல மூலமாக சொல்லலாம் அண்ட் ஃபோர்த் சப்டிஷனுக்குள்ள ஆன்சரும் என்ன பண்ணலாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 செகண்ட் சொல்லலாம் அப்போ இந்த தேர்ட் சப்டிஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்